திருவெக்கா சொன்னவண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி பெருமாள்னு பேர். பிரம்மா சொன்னவண்ணம் செய்து காட்டிய பெருமாள் இவர் தான். வேகாசேத்துன்னு வேதாந்த தேசிகன் வேகாசேத்து ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். கடைசியாக சரஸ்வதி தேவி ஒன்னொன்னா பயன்படுத்தி பார்த்துட்டார். யானைகளை ஏவி பார்த்தா வேளுக்கை ஆளறி தடுத்துட்டார், காளியை ஏவி பார்த்தா அட்டபுஜ பெருமாள் தடுத்துட்டார், இருட்டாக்கி பார்த்தா தீப பிரகாச பெருமாள் தடுத்துட்டார். இனிமே விட்டு வைக்கக்கூடாதுன்னு வேகமா சரஸ்வதி தேவி வேகவதி நதியா ஓடி வரா. யாக வேதிக்கையே அழிச்சுடுவோம்னு வருகிறாள். பிரம்மா பிரார்த்திக்கிறார். கிடுகிடுன்னு பெருமாள் வந்து நதியை ஓட விடாம குறுக்க தடுத்து நோடுறார். சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். கீழே 3 பேர் பார்த்துட்டோம். இப்ப சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே சொன்னவண்ணம் செய்த பெருமாள் ஆச்சரியமான வேகாசேத்து. வெஹ்கான்னு ஏன் தெரியுமா பேர்? திருவெக்கா திருவெக்காங்கிறோம். அணை வெஹ்கணை, வேகவதி ஆற்றுக்கு அணையாக கிடந்தார் இல்லையோ, வேகவதிக்கு அணை வெஹ்கணை. வெஹ்கணைங்கிறது மருவி வெஹ்கா அப்படின்னு இன்று வந்து நிற்கிறது. என்னத்துக்காக? இந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஏன்னா பிரம்மா சொன்ன வண்ணம் செய்தாரோ இல்லையோ, பிரம்மா சொன்னபடிக்கே வந்து சேனிச்சுட்டார். அப்புறம் வேகம் குறைஞ்சி போச்சு, வேகவதி ஆறு சுருங்கி போயிட்டா. மேற்கொண்டு கடைசியா காஞ்சியில தேவ பெருமாள் தோன்றினார்னு சரித்திரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாள் பிரம்மா சொன்னவண்ணம் மட்டும் இல்லை. இந்த பெருமாள் இப்ப சேவிச்சிருந்தால் சாதாரணமா எப்படி சேனிச்சுட்டு இருக்கணும்? ஒரு பக்கம் தலையை வச்சுப்பா, ஒரு பக்கம் திருவடியை நீட்டின்னு இருப்பா. அதை போல இருக்காரானால் எல்லா திவதேசத்து பெருமாளும் எப்படி தலையை வச்சு எப்படி திருவடியை நீட்டின்னு இருப்பாரோ இவர் கொஞ்சம் மாறிப்படுத்தின்னு இருப்பார். அதே மாதிரி இருக்க மாட்டார் இவர் திருவடி இருக்கிற இடத்துல தலை இருக்கும், தலை இருக்கிற இடத்துல திருவடி இருக்கும். அது என்னமா சுவாமி இவருக்கு எதுக்காக மாறி போயிட்டார்? இப்போ ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் பார்ப்போம். வேகாசேது எம்பெருமான் யதோக்தகாரி பெருமாள் சொன்னவண்ணம் செய்த பெருமாள். தாயார் கோமளவல்லி நாச்சியார். புஷ்கரணி பொய்கை புஷ்கரணி விமானம் வேதசார விமானம். இந்த க்ஷேத்திரம்தான் பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவர் அவதரித்த ஸ்தலம் இதுவே. இன்னைக்கு அந்த பொய்கை குளம் இருக்கு. அந்த குளத்திலிருந்து தான் ஆழ்வாரே பொய்கை ஆழ்வாரே திருவதாரம் பண்ணியிருக்கார். இந்த பெருமாளுக்கும் திருமணிசை ஆழ்வாருக்கு நெருங்கின தொடர்பு. ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டவர் 5 ஆழ்வார்கள் பாடியிருக்கார். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இசைந்த வரவமும் வெற்பும் கடலும் பசைந்தாங்கமுது படுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெஹ்காவில் கிடந்திருந்த நின்னதும் அங்கு. வெஹ்காவில் கிடந்தாய், உனக்கு என்ன ஆயாசமா? நெருப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. எங்கும் பொறுப்பிடையே நின்னும். மலையில நின்று நீங்க தபஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. 5 நெருப்புக்கு நடுவில் நின்றுட்டு பண்ண வேண்டாம், தண்ணீருக்குள்ள நின்றுட்டு பண்ண வேண்டாம். இது எதுவும் வேண்டாம். ஒன்று செய்யுங்களேன், 2 புஷ்பத்தை எடுத்து திருவெக்கால சேனிச்சுருக்கிற பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்துருங்கோ. அதை பண்ணிவிட்டா தானே எல்லா கட்டமும் தீரப்போகிறது, சிரமப்பட வேண்டாம்னு ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாள் அடையணுமோ நினச்சிக்க வேண்டாம், சுலபமாக அடையலாம். புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். திருவெக்கா சயனித்த எம்பெருமான் திருவடிகளுக்கு புஷ்பார்ச்சனம் பண்ணினால் எல்லா இந்திரிய பயமும் போகும், யமபயம் விலகும், பாபங்களத்தனையும் விலகும். என்ன ஆழ்வார்களுடைய நிரூபணம்! நாச்சியார் அருகே பொய்கை புஷ்கரணி கோமளவல்லி தாயார். இந்த பெருமாள் ஆச்சரியமாக சயனிச்சென்றிருந்தார். ஓர் நாள் திருமணிசை ஆழ்வார் பெருமாளை சேவித்தார். அவர் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார். திருமணிசை எங்கே இருக்குது தெரியுமோ இல்லையோ? சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கத்தில் திருமணிசை இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்குது. திருமணிசை ஆழ்வாருக்கு கனிகண்ணன் ஒரு சிஷ்யன். ரொம்ப அழகான கதை, நான் நிமிர்ந்து உட்காந்து கேட்டுங்க. திருமணிசை ஆழ்வாருக்கு கனிகண்ணன் ஒரு சிஷ்யன். என்ன பண்ணாலும் அவர் தான் அவனுக்கு எல்லாம். திருமணிசை ஆழ்வாரே தெய்வம். யாரோ சொல்லி வச்சுருந்தா திருமணிசை ஆழ்வாரிடத்துல ஒரு பாட்டு. அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு ஆசை, இவர் மூலமாக நம்ம ஒரு பாட்டு பாட வச்சிடணும் தான் அவனுக்கு ஆசை. இப்போ அவர் பாடிவிட்டா தனக்கு முதுமையே வராது, இளமையாக இருக்கலான்னு அந்த ராஜா நினச்சிட்டு இருக்கான். அதனால் சரின்னு போய் ஆழ்வார்கிட்ட கேட்குறான், கனிகண்ணன்ட்ட கேட்குறான். கனிகண்ணன் சொல்லிட்டான், எங்கள் ஆழ்வாரை தவிர நான் ஒத்தரையும் பாட மாட்டேன். திருமணிசை ஆழ்வார் சொல்லிட்டார், பெருமாளை தவிர நான் ஒத்தரையும் பாட மாட்டேன். ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. கனிகண்ணனை போன்னுட்டார். இனிமேல் இந்த நாட்டில் இருக்காதே, ஒன்னா நான் நாடு கடத்திட்டேன், என்னை பாடமாட்டேன்னு சொல்கிறேன், நீ போனார். அவர் போறான்னு உடனே திருமணிசை ஆழ்வார் பின்னாடியே கிளம்பிவிட்டார். அவர் போகிற போக்கில் என்ன பண்ணார், முன்னாடி கனிகண்ணன் போகிறான் சிஷ்யன், அடுத்தது திருமணிசை ஆழ்வார் போகிறார். ஆழ்வார் திரும்பி பார்த்து இந்த பெருமாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், கனிகண்ணன் போகுன்னான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகுன்னேன். கனிகண்ணன் போகிறான், நானு சென்னா புலவன் திருமணிசையும் பின்னாடி போகிறேன், நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்.
போரும், நீ இங்கே இனிமேல் படுத்துட்டு இருக்க வேண்டாம்ப்போ, உனக்கு என்ன இங்கே வேலை, நாங்களே ஊரை விட்டு போகிறோம்னா நீ வானுட்டார். பெருமாள் கிடுகிடுன்னு ஆதிசேஷ படுக்கை சுருட்டினுட்டார். சுருட்டி கையில் இடிக்கிண்டு 3 பேரும் யாத்திரை போயிட்டார். முதல்ல கனிகண்ணன், அடுத்தது திருமழிசை ஆழ்வார், அடுத்தது பெருமாள் பின்னாடி போறார். பக்கத்தில் ஓர் இரவு இருக்கைன்னு ஊர், ஓரிக்கேன்னு பேர். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கைங்கிற ஊர், அது ஓரிக்கை இல்லை, ஓர் இரவு இருக்கை. ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த 3 பேர் அங்கே போய் தங்கினான். பெருமாள் பேசாமல் உட்காண்டிருக்கார். இனிமேல் திருமழிசை ஆழ்வார் ஏதானு சொன்னாத்தானே பண்ண முடியும். இப்போ ஊரே சோபை இழந்து போயிடுச்சு. என்ன, பெருமாள் புறப்பட்டு போயிட்டார்னா ஊர் என்ன ஆகும்? மந்திரிகள்லாம் வந்து ராஜன் இப்படி போய் நீ தப்பு பண்ணிட்டியே, போய் காலில் விழு, போய் கூட்டின்னு வாருனா. நேராக பெருமாளை கேட்டார், வாரும், ஊருக்கு திரும்பி வாரும். என்ன எது கேட்குற, என் முன்னாடி நடந்தவனை கேடு, அவன் பின்னாடி தானே நான் வந்திருக்கேன். திருமழிசை ஆழ்வார்ட்ட போனார். என்ன ஏன் கேட்குற, என் முன்னாடி நடந்தவனை கேளு, கனிகண் வரவே தானே நான் வந்தேன். கனிகண்ணன்ட்ட போனார். சரி போறார். ராஜாவே வந்து கேட்குறான்னு திரும்பி வந்துட்டான். அவன் வந்த உடனே திருமழிசை ஆழ்வார் திரும்பி வந்தார். அவர் வந்தார்ன உடனே பெருமாள் படுக்கையோட திரும்பி வந்தார். இந்த ஆழ்வார் என்ன தெரியுமா பண்ணார், மறுபடியும் ஒரு பாட்டு பாடினார். கனிகண்ணன் போக்கொழிந்தான், காமருபூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயமுன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் படுத்துக்கொள்னார். பெருமாளுக்கு ஒரே அவசரம், இவர் விட்டா அப்புறம் வேற எங்கேயானு கூட்டின்னு போடுவார்னுட்டு கையில் இருந்த பைன்னாகப்பாய கிடுகிடுன்னு விரிச்சார். அந்த பண்ண அவசரத்தில் எங்க தலையை வச்சிருந்தாரோ காலை வச்சுனுட்டார், காலை வச்சிருந்த இடத்துல தலையை வச்சுனுட்டார். ஆனால் இன்னைக்கும் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் பெருமாள் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அதனால யதோக்தகாரி பெருமாள்னு இன்னைக்கும் தையில் மகத்தன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரத்திலே ஓரிக்கைக்கு போய் உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நம்ம போய் சேவித்துக் கொள்ளலாம். ஆக திருவக்காவில் வேகா சேத்துவாய் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதே போல திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாய் பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு, அதே பொய்கை ஆழ்வார் திருவடிகளுக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாள்.